பாராட்டிங்க. கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். மச்சான் மச்சான் கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். வெக்கத்தை பாரு ஐயோ வெக்கத்தை பாரு. போட்டு சுட்டு போட்டு வந்த பாசமான எங்க மச்சான். ப்ளீஸ் டார்லிங் ஒன் மோர் ப்ளீஸ்ரா. கோட்டு சுட்டு போட்டு வந்த பாசமான எங்க மச்சான். 16 செல்வம் பெற்று பெரு வாழ்வு வாழ வேணும். இந்த வெளித்தட்டு பெருந்தட்டு உங்க வெள்ள மனச போல. என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுறேன், இதே எட்டி பாக்குற. அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. என்னடா இவ்வளவு தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு பார்த்தேன். தரீங்களா கிரெடிட் கார்டு தரீங்களா? எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான். மறக்காம பின் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போங்க மச்சான். கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. நீங்க பின் நம்பர் சொல்லிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். இஎம்ஐ நம்பர் வேணா சொல்லட்டுமா? தமிழ்நாடே அண்ணேன்னு சொல்ற ஒருத்தனை முறையா மச்சான்னு சொல்லிட்டீங்களம்மா. பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு மச்சான் வயலட் கலர் நோட் குடுக்குறீங்க, ஒரு கிரீன் கலர் நோட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லாத்துலயும் காந்தி தாமா இருக்காரு. இந்தாமா வச்ச போட்டு வச்சுக்க புடி அச்சா அப்ப எனக்கு இல்லாமல. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் கணவன் மனைவி, இந்த மனைவிமார்களுடைய தங்கச்சிங்க மச்சனச்சிங்க அந்த பக்கம் இருக்காங்க இல்லையா? அப்படியா? அப்படித்தான். இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய உங்களுடைய மச்சனச்சிகள் அவங்க அக்காவை பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொன்ன மைக் கொடுங்க. என்ன எப்பவுமே தமாஷை தான். என்ன பிடிக்குமா, அவங்க வைஃப பிடிக்குமா, இல்ல அவங்க குழந்தைய? இந்த ஒரு கேள்வியை கேட்கவே கூடாதுமா. இது என்னமா லாஜிக்? என்ன பிடிக்குமா, உங்க பொண்டாட்டி பிடிக்குமா எப்படி கேட்க முடியும்? சொல்ல இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். இல்ல சார், ஷோவோட பேரே வம்பிழுக்கும் மச்சு நிச்சி தானே. அந்த ஆப்ஷன்லயே வைக்கலனாலும் அவர் அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. இப்ப கூட இவ்வளவு பிடிக்குமா அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லுவேன் சார். அது எப்படி? அது எப்படா முடியும்? அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் அவங்களோட ஓப்பனா பேச முடியுது. என்னோட மனசாட்சி அவங்க இருக்காங்க. நான் ஒரு மனசாட்சியா இல்லாம நடந்துட்டு இருக்கேன் நீ. அதே விஷயம் நான் இவங்க ஷேர் பண்ண எங்க ரியாக்ஷன் வேற போல இருக்கு. மச்சு நிச்சி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க கூட வாழ போறது இல்ல, வைஃப் தானே கூட வாழ போற. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். அவங்க ஜாலியா எடுத்துப்பாங்க, நம்மளால ஜாலியா எடுத்துக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சும்மா வெளில போன கொஞ்சம் பார்ட்டி பண்ணேன் அப்படின்னா அப்படியே மாமா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்காது. இது தூக்கி போட்டு மிதிக்கும். என்ன இதெல்லாம் சும்மா அவர் இப்ப எங்கன்னா வெளியில போறாரு, என்ன நடக்குது எல்லாமே என்கிட்ட சொல்வாரு. அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? என்கிட்ட தானே இருக்கணும், என்கிட்ட தானே அந்யுன்யமா இருக்கணும். அவகிட்ட ஏன் சீக்ரெட் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்கன்னா நான் எப்படி நீ இதெல்லாம் என்கிட்ட பேசாத அத சொல்லக்கூடாது, நேரா போய் அக்காட்ட சொல்லிடணும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சொன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங்கே போயிடும். அந்த பாண்டிங் காலி ஆகட்டும், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மனசாட்சி செத்து போவான் சார். சாவும்ல செத்த பேல நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பேல. ஏன்னா அவங்க என்ன சங்கடப்படுறாங்கன்னா, நான் தான் அவனோட பர்சனல் டைரி, நீ என்ன தாண்டி ஒருவரிடம் எப்படி ரகசியம் பேச முடியும்னா அவங்க கேக்குறாங்க. என்ன தவிர வேற எவ்வளவு நீ பார்த்த கொன்னுடுவேன், புரிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயே தான் இருக்கறாங்களே தவிர அவங்க மச்சினிச்சின்றதுக்குள்ள போக விரும்பல. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லனா நீ அவ்வளவுதான். இந்த தோழி மட்டும் ஒருவேளை உங்க தங்கச்சியா இல்லாம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சண்டை தான் நடக்கும். அவ்வளவுதான். ஃப்ரெண்டா இருந்தா கட் பண்ணு தான் சொல்லுவோம். இப்போ நீங்க மச்சினிச்சினா அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வரணும்ல. நான் உங்களை ஃப்ரெண்டா பார்க்கல, ஒரு மனசாட்சியா பாக்குறேன். போதுடா, இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உட அக்கா பிரிச்சு போட்டுருவேன். சொல்ல இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு 1000 போட்டுருக்கு. நீ அழுத, நீ தாதாடா டான் கேக் லீடர்.
சார். இந்த மனசாட்சி, கண்ணாடி இதெல்லாம் பக்கத்துல இருக்க பொண்டாட்டி. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். அந்த புரிதல் உங்களுக்கு நான் சொல்றத ஏத்துக்கிற பக்கம் உங்களுக்கு கிடையாது. அது எப்படி பக்குவம் கிடையாது. இப்ப பக்குவத்தை உண்டாக்கணும். ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வகுந்துறணும் அவனை எல்லாம். ரெண்டா அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரேன் போயிரு. எனக்கு புரியலன்னா புரிய வைக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அது புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நான் போய் யார்ட்டையோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் யாரு? நீங்க தானே கட்டினீங்க. நீங்க தானே சொல்லணும். அவங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னு ஒதுங்கிக்கிறது அல்ல கமிட்மெண்ட். புரியல, புரிய வைக்கணும்னு பிரயத்தனப்படுறதுதான் கமிட்மெண்ட். கரெக்ட் சார். சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. சிம்பிளா ஒன்று சொல்றேன். அவங்க இடத்துல உங்களை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. புரியுதா? புரியுது. அப்போ அது தெரியும். வந்து பார், எவ்வளவு குறைநிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. எங்க அத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா சொன்னாங்களே. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாங்க. என்ன விட்டுருப்பா. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. ஐயோ ஐயோ என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 மாசம் ஆகுது. அவ்வளவு ஏன் இப்படி வளர்றேன்? 10 மாசத்துல அனுபவிச்சது சொல்லக்கூடாது. ஜென்ரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. ஆமா. அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்பே சிவம், பொறுமையே பெருமை. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. சாமி அதிகமா கும்பிடுவா. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அப்படி பண்ணுவாங்க. அம்மா தாயே இதே தெய்வமே பராசக்தி. நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க தானே? ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோக்கார. நான் ஆட்டோக்காரே நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரே. ஓ, ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். அக்கா கிட்ட அடிவாங்க. அடிக்கணும் இல்லக்கூடாது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க என்ன இதெல்லாம் செல்ல அடிமாயா? நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ரொம்ப நாராத்தனமான குடும்பமா இருக்குது, ரொம்ப டிராமாத்தனமான குடும்பமா இருக்குது. திருவிழால வர பாத்தீங்களா சார்? திருவிழால பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆமா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. கடலை போடுறான் மச்சினிய கணக்கு பண்ணுறான். ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான். அதுக்காண்டி அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. நீங்க உங்களை பார்த்தாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன். புதுசா இருக்காங்க. நானும் ஓகே நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. சார் சத்தியமா அடிமையா சார். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆனா இப்பதான் தெரியுது எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாரமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். இப்படி இருக்கு அவங்களுக்கு. அவர் அழகுக்கு அறிவிக்கும் பியூசி படிப்புக்கு. அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா? சுத்தமா பயம் இல்ல. பயமா? எனக்கா? அக்கா வந்து பேர்ட்ஸ் பார்த்தா ரொம்ப பயப்படுவா. பறவைக்கு பயப்படுவீங்களா? ஆமா சார். எந்த அடிக்கட்டும். இப்ப கோழி திடீர்னு பறந்து வந்தா? கோழி தான் முக்கியமா பிடிக்காது. கோழி தான் முக்கியமா பிடிக்காது. இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுக்கணும். நாங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தா அவளுக்கு பிடிக்காது. போட்டோ ஒண்ணு பிடிக்கணுங்க. சோ நான் அவர் கூட இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும். ஏமா அவருக்கு தண்டனை கொடுக்க சொன்னா உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுக்குறீங்க? என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. எனக்கு சும்மாவே பக்கத்துல நின்னாலே பிடிக்காது சார். பக்கத்துல நின்னாலே பிடிக்காது. நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். என்ன அக்கறை. இத ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுமா? நல்லா தான் இருக்கு. இல்லமா நல்லா இருக்கு. இல்ல நான் இப்பவே டெலீட் பண்றேன் சார். டெலீட். ஏய் நீ கையறா போட்டோ எடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன இது வெறுப்பேத்தனோனே பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. பொறாம லைட்டா நீங்க வாங்க. தம்பி நீ வாங்கி டெலீட் பண்ணு. பண்றா. வீடியோ டிலீட். அக்கா வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைகள் தான் அவங்களுக்கு உணவு பரிமாறி கவனிப்பாங்க. ஸோ இப்போ நீங்க உங்கள் அன்புக்குரிய அத்தான்களை கவனிக்க போறீங்க அன்பா.
நிறைய போடுங்க. ஐயோ போதும் போதும் போதுங்க போதும். ஒண்ணு பேசப்படாது. சாப்பிடு. ஊட்டணுமா? இல்ல குடு. நான் குடுன்னேன், அது ஊட்டணுமான்னு கேக்குது. உனக்கும் இதே மாதிரி ஊட்டணும்ல. என்ன 24ஆம் புலிகேசி மாதிரி ஆயிட்டீங்க? அப்படிதான் குளிஞ்சா கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்குமா? ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. நீங்க ஒன்னும் அன்பா ஊட்டுற மாதிரி இல்ல, வச்சு வாயில குத்துற மாதிரி இருக்கு. எங்க அம்மா வந்ததுல இன்னொரு 5 ஊட்டி இருப்பாங்க. என்ன தம்பி ராஜ வாழ்க்கை போல் இருக்கு. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க அக்கா வீட்டுக்கார மேல? ஆனா இக்கான்னு கூப்பிடணும்னு யோசிச்சு. இக்கானா? இக்கானா அக்காவோட இக்கா. டேய் என்னடா கா கா கக்காருக்கிட்டு இருக்க? அக்காவோட ஹஸ்பண்ட் இக்காவா? மலையாளத்துல இக்கான்னு வரும். அப்ப தங்கச்சி வீட்டுக்காரரா தக்காமிங்களா? உங்களுக்கு வேற ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது வச்சுட்டே இருந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா வச்சுட்டாங்கன்னா வச்சுனா சாப்பிடுவாங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ரொம்ப கவுதலும் தெரியுது. அங்க எப்படி தெரியுது? எரியுது. ஐயப்பா ஐயா காப்பாத்துறா காப்பாத்துறா என்ன காப்பாத்துறா. அந்த ஆள் சத்தா. மோர் கொஞ்சம் சாப்பிடுங்களா தம்பி? போதும். ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப்